கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடிகையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் தேவ சமூகத்தில் இந்த வாரத்தின் புதன்கிழமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நாளின் காலையின் ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 19வது சங்கீதம். இந்த 19வது சங்கீதத்தில் ஆண்டவர் 3 விதமான குணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் படைத்த வானங்களும் அதனால் அந்த வானங்கள் தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்றும், கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும், மனிதர்களாக நாம் அந்த வேத சத்தியங்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் 3 விதங்களில் இந்த வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதில் மொத்தம் 14 வசனங்கள் அமர்த்தப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வானத்தின் மகத்துவங்கள் தேவனுடைய மகிமையை, அவருடைய கரங்களின் கிரியைகளை எப்படி வெளிப்படுத்துகிறது? அவைகள் ஓலமிடுவதும் இல்லை, சத்தமிடுவதும் இல்லை. அமைதியான ஒரு நிலையில் தன்னுடைய பணியை அது செய்து கொண்டு வருகிறது. ஆகிலும் அது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அது மிகுந்த சத்தமிடுகிறது. அவைகளின் சத்தம் பூலோகம் எங்கும் பரவுவதை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் அது சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அந்த மத்தியிலே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அந்த சூரியன் மணவாளனுடைய அறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல அது வெளிப்படுத்துகிறது. மணவறையிலிருந்து புறப்பட்டு வருகிற மணவாளனைப் போல அது புறப்பட்டு வருகிறது. அது பெரிய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவது போல அது தன்னுடைய பாதையில் ஓடுவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும் அவைகளை மறுமுனைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமாய் இருக்கிறது. அந்த முதல் 6 வசனங்களிலே வானத்தின் கிரியைகளையும் அவைகளில் உள்ள சூரியனை பற்றியும் ஆண்டவர் சொல்லுகிறார். பின்பு கர்த்தருடைய வேதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, கர்த்தருடைய வேதம்
குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மைக்கும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைநிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நீதி நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. தேவன் படைத்த வேதம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவைகள் நீதியும் நியாயமுமாய் இருக்கிறது. பவுல் சொல்லும்போது கர்த்தருடைய கற்பனை நீதியாயும் உண்மையுமாயும் சத்தியமுமாயும் இருக்கிறது என்பதை நாம் ரோமர் 9:13 வாசிக்கிறோம். இந்த அனுபவங்களை நாம் பார்க்கும்போது இந்த சத்திய வசனத்தை மகத்துவங்கள் என்ன என்றால், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும், பொன்னை காட்டிலும் மிகுந்த பசும் பொன்னை போல அது விரும்பப்படத்தக்கது என்று சொல்லுகிறார். வேதத்தை அறிகிற அறிவிலே நாம் எவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டுமோ அவ்வளவு ஆர்வத்தை நாம் காட்டும்போது அது நமக்கு மிகுந்த மகிமையை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அது தேனிலும் தெளிதேனை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளால் நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறது என்றால், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. அதை கை கொள்ளுகிறதினால் அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் செய்த பிழைகளை நாம் என்றைக்காவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அல்லது நாம் செய்த குற்றங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்த குற்றங்கள் நம்மை விட்டு எப்படி நீங்களாக்கும் பண்ண முடியும்? அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் படைத்த இயற்கையின் தன்மைகள் அவைகள் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. யோபு பக்தன் சொல்லும்போது, ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். காட்டு மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு உபதேசிக்கும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய மகிமையை செலுத்துவதற்கு நம்மிடத்தில் என்ன உண்டு என்று சொல்லுகிறார். அவைகளில் பாவம் செய்யக்கூடிய அளவிற்கு எந்த நிலையிலும் அவைகள் காணப்படவில்லை. அவைகளுடைய ஸ்தானத்தில் சரியாய் காணப்படுகிறது. வேதத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ளும்படி, நல்ல பாதையில் நடக்கும்படி நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அது தேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் தெளிதேநீர் காட்டிலும் மிகுந்த சுவையுள்ளது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இவைகளிலிருந்து நாம் எந்தவித பாவ செயலில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். அப்பொழுது நான் சுத்தமாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். துணிகரமாக செய்கிற பாவங்கள், அறிந்தே வேண்டுமென்றே செய்கிற பாவங்கள் நம்மில் காணப்படக்கூடாது. அந்த பாவத்திலிருந்து என்னை நீக்கிவிட்டால் நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி இருப்பேன், உத்தமனாய் நடப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். இதை குறித்து 139வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 14வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உமக்கு விரோதமாக உம்முடைய
நாமத்திற்கு கேடு வரும்படி நான் ஏதாவது வேதனைகள் செய்கின்ற வழிகளிலே என்னிடத்தில் காணப்பட்டால் அதிலிருந்து என்னை நீக்கிவிடும் என்று தாவீது சொல்லுகிறார். ஏனென்றால் நீர்தான் என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பெரிதையாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். எந்த நிலையிலும் நான் இருந்தாலும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் முதன்மையாய் மேன்மையாய் காணப்படும் என்று சொல்லுகிறார். இந்த 19வது சங்கீதம் 3 மகத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் படைத்த இயற்கை, வானத்தையும் ஆண்டவர் படைத்தார், அதில் உள்ள சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் படைத்தார். அவைகளுடைய மகிமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதையும், அடுத்து தேவன் நமக்கு கொடுத்த வேத சத்தியங்கள், அந்த வசனத்தை கைக்கொண்டு நடப்பதினால் நம்மில் என்ன பலன் உண்டு என்பதையும், மனுமக்களாகிய நாம் எந்த நீதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் காணப்படாதபடி என்னை காத்து கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் அறிந்து செய்கிற பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய தேவ சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்திருக்கிறது. அந்த பாதையில் நாம் நடந்து தேவனுடைய சத்திய வசனங்களுக்கு செவி கொடுத்து எந்த நிலையிலும் பாவ ஈடுபாடுகளில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த 19வது சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. துணிகரமான பாவங்களை செய்வதற்கு நம்மை எந்த நிலையிலும் ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது அறிந்து செய்கிற பாவங்கள். அப்படிப்பட்ட இச்சைகளிலே நம்முடைய மாமிசம் எந்த நிலையிலும் ஈடுபடாதபடி நாம் சமாதானத்தின் வாழ்க்கை வாழ கர்த்தர் கொடுத்த இந்த சத்தியத்திலே நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த காலை வேளையில் இந்த 19வது சங்கீதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனப்படும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். கேட்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து அதன்படி நாங்கள் அனைவரும் நடந்து எப்படி வானங்கள் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதோ அதுபோல் நாங்களும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். இந்த வார்த்தைகளின்படி உங்களை நடத்த தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். நன்மையை செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.